அவனுக்கு பயப்படாதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் அதிகாரம் 1 கேள்விகளும் பதில்களும். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனவர்கள் யார்? மோவாபியர். யார் மரணமடைந்த பின்பு மோவாபியர் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள்? ஆகாப். தன் மேல் வீட்டிலிருந்து விழுந்து வியாதிப்பட்டவன் யார்? அகசியா. அகசியா தன் மேல் வீட்டிலிருந்து டேஷ் வழியாய் விழுந்தான்? கிராதியின் வழியாய். அகசியா தான் வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று விசாரிக்க யாரிடத்தில் ஆட்களை அனுப்பினான்? பாகால் சேபூப். பாகால் சேபூப் யாருடைய தேவன்? எக்ரோன். அகசியாவின் ஆட்களுக்கு எதிராக எலியாவை அனுப்பியவர் யார்? கர்த்தருடைய தூதன். எதிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று அகசியாவிடம் கூறப்பட்டது? அகசியா ஏறின கட்டிலில் இருந்து. எலியா யாருக்கு எதிர்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கூறினான்? அகசியாவின் ஆட்களுக்கு. எலியா எப்படிப்பட்ட உடையை தரித்திருந்தான்? மயிருடை. எலியா தன் அறையில் எதை கட்டியிருந்தான்? வார்க்கச்சை. தன் ஆட்களிடம் பேசிய மனுஷன் எலியாதான் என்பதை கண்டறிந்தவன் யார்? அகசியா. அகசியா ஒரு தலைவனையும் அவன் சேவகரையும் யாரிடத்தில் அனுப்பினான்? எலியாவிடம். முதல் முறை ஒரு தலைவனுடன் எத்தனை சேவகர்கள் எலியாவிடம் அகசியாவினால் அனுப்பப்பட்டார்கள்? 50. மலை உச்சியில் உட்கார்ந்திருந்தவன் யார்? எலியா. ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்று தலைவன் யாரிடம் கூறினான்? எலியாவிடம். எது இறங்கி தலைவனையும் சேவகரையும் பட்சித்தது? அக்கினி இறங்கி பட்சித்தது. அக்கினி எங்கிருந்து இறங்கி தலைவனையும் சேவகரையும் பட்சித்தது? வானத்தில் இருந்து இறங்கி. எவர்களை அக்கினி பட்சிக்க கடவது என்று எலியா கூறினான்? தலைவனையும் சேவகரையும். 2ஆந்தரம் எலியாவிடம் அனுப்பப்பட்டவர்கள் யார்? ஒரு தலைவன், 50 சேவகர்கள். 3ஆந்தரம் எலியாவிடம் எத்தனை பேர் அனுப்பப்பட்டார்கள்? ஒரு தலைவன், 50 சேவகர்கள். எலியாவுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டவன் யார்? 3ஆம் தரம் அனுப்பப்பட்ட தலைவன். 3ஆம் தரம் அனுப்பப்பட்ட தலைவன் எவைகள் எலியாவின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக என்று வேண்டினான்? தன் பிராணன் மற்றும் 50 சேவகரின் பிராணன். எலியாவிடம் அனுப்பப்பட்டவர்களில் எத்தனை பேரை அக்கினி பட்சித்தது? 2 தலைவர்கள் மற்றும் 100 பேர். எலியாவிடம் அனுப்பப்பட்டவர்களில் சாகாமல் தப்பியவர்கள் எத்தனை பேர்? ஒரு தலைவன், 50 சேவகர். எந்த தலைவனும் அவன் சேவகரும் சாகாமல் தப்பினார்கள்? 3ஆவதாக அனுப்பப்பட்ட தலைவன். அவனோட கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே. யார் யாரிடம் கூறியது? கர்த்தருடைய தூதன் எலியாவிடம். எலியா மலையுச்சியில் இருந்து இறங்கி யாரிடம் போனான்? அகசியா ராஜாவிடம்.
நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய். யார் யாரிடம் கூறியது? எலியா அகசியாவிடம். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி இறந்து போனவன் யார்? அகசியா ராஜா. அகசியாவுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள்? அவனுக்கு குமாரர் ஒருவரும் இல்லை. அகசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவானவன் யார்? யோராம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.